அந்த பாட்டில் வந்த ஹீரோவுக்கு நான் பெரிய ஃபேன். செம்ம. சரி, இந்த சிலோன் ஸ்ரீவள்ளி பாட்டு போட்டிருந்தாங்க, அதை பற்றி கொஞ்சம் கூட. தென்னிந்திய பிரபல நடிகர் நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் வந்து இப்போ சிலோன் ஸ்ரீவள்ளி பாட்டு போட்டிருந்தானே, அதை பற்றி கொஞ்சம் ரிவ்யூஸ். அந்த சாங் பார்த்தோம் அப்படின்னா படம் வந்து மக்கள் அவராக நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு என்ஜாய் ஆன ஆளு. அவர் முஷ்பாத்தியா போய் ஸோ இது மாதிரி ஸ்ரீவள்ளி 2 வந்தால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிலோன் ஸ்ரீவள்ளி பாட்டு போட்டிருந்தோம், அது என்ன மாதிரி அதுக்கு ரிவ்யூ சொல்லுங்க. பாட்டு கடைசியில் வந்து சோகம் வந்து கொஞ்சம் எங்களையும் இன்னைக்கு தியேட்டர்ல சாங் போடுறேன்னு சொன்னாங்க. இப்போ அதை பார்க்க ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நானும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். கொடுத்தது நானும் லவ் பண்ணதே கிடையாது. ஆனால் இதை பார்க்கும்போது நாம லவ் பண்ணணும். ஜஃப்னாவில் எத்தனையோ பாட்டுகள் வெளி வருது. ஆனால் இங்கே இப்படி வரக்குள்ள ஒரு டிஃப்ரெண்டான இருந்தது. நல்ல மக்கள் நான் இதுவரைக்கும் பார்த்ததுல இலங்கையில் எடுத்த ஒரு வீடியோண்டா வரல. என்ன அண்ணோட கடைசி அந்த மூவ்மெண்ட் நான் பார்த்தனா இங்கே வந்து பார்க்கும்போது மெஸ்ஸிவா இருந்துச்சு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவலி இல்ல வார் படத்துக்கு போயிருந்தோமா, அப்ப நினைச்சேன் நம்பிட்டு பாட்டும் இப்படி பார்த்தா இப்படி திரையரங்குள்ள வந்தாச்சு. முன்னுக்கு ஸ்கிரீன் இருக்குது. இப்ப திரையில நானுமே வந்து வரப்போகின்றேன் நினைக்கும் போது என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பின்னாடி பார்க்கும்போதே ஒரு திரையரங்குக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைய போல் ஒரு நாள் வந்து மேலே எனக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக இது வந்து இருக்கும். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த டைம்ல இருந்து எப்பயாவது நம்ம ஒரு நாள் திரையில் ஒரு ஓரமான வரமாட்டோமாண்டு ஏங்கி கொண்டிருந்த நாள் இன்றைக்கு வந்து நினைவாக போகின்றது. அப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் விஜயா திரையரங்கிற்கு முன்னாடி தான் நின்று கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தென்னிந்திய பிரபல நடிகர் நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் வந்து இப்போ போயிட்டு அது முடிஞ்சுது. கூலி படம் இப்போ அண்மையில் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த திரைப்படத்துக்கு பிறகு இப்போ வந்து தீமாதர் என்கின்ற ஒரு திரைப்படம் வந்து இப்போ 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ 4:30 மணிக்கு ஷோவுக்கு வந்து இப்போ நான் 3:30க்கு வந்துட்டேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். இப்போ இனித்தான் வந்து இந்த ரசிகர்கள் பார்வையாளர்கள்லாம் வந்து வர ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்மளுடைய பாடல் அண்மையில் வந்து வெளியாகி இருந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிலோன் ஸ்ரீவள்ளி என்கின்ற பாடல் வந்து இந்த திரையரங்கில் இன்றைக்கு போட போகிறாங்க. அது மட்டும் இல்லை, ஏனைய திரையரங்குலையும் இப்போ போடுறதா வந்து சொல்லிக்காங்க. அது அடுத்தடுத்து தான் தெரியும். அப்போ முதலாவது தடவையாக இப்படி ஒரு சம்பவம் என்று எனக்கு அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல. எனக்குமே வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதை வார்த்தைகளால் எப்படி சொல்ல வேண்டிய தெரியல. அப்போ இன்றைய தருணம் இப்போ திரையில் நானுமே வந்து வரப்போகின்றேன் நினைக்கும் போது அப்படி இருக்குது. அதை வந்து பார்க்கக்குள்ள அந்த ஃபீல் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுவேன். நான் பார்த்துட்டு வரும்போது ரசிகர்களோட ரசிகர்களாக, பார்வையாளர்களோட பார்வையாளராக, மக்களோட மக்களாக வந்து நாங்களும் இருந்து நம்முடைய படைப்பை நான் இன்றைக்கு வந்து பார்க்க போகின்றேன். எனக்குமே வந்து பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் உள்ளே போயிட்டு இப்போ இந்த திரையில் வரப்போகிறோம்னு நினைக்கும் போது நம்பவே முடியாமல் இருக்குது. அப்போ நம்முடைய முதலாவது படைப்பு வந்து இந்த அளவு வரவேற்பை பெற்று வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமே வந்து நம்முடைய உறவுகள் தான். அப்போ அந்த வகையில் இன்றைய தருணம் இப்போ திரையரங்கிலையும் நம்மளோட பாடல் வந்து ஒலிக்க போகின்றது. அதோட முன்னாடி சொல்லியிருந்தேன் 1 மணி நேரத்துக்கு முன்னமே நான் விடத்தை வந்துட்டேன்னு. அப்போ இதுவரைக்கும் இந்த திரையரங்கில் வந்து இப்படி நான் 1/2 மணி நேரத்துக்கு முதலோ காமணி நேரத்துக்கு முதல்ல போனது கிடையாது. சில திரைப்படங்களுக்கு போகக்குள்ள விட இப்போ 2:30 ஷோன்னுச்சுன்னா சரியா போய் 2:30க்கு நிற்கிறேன். அந்த ஓடி எப்படி சொல்கிறேன், அந்த டைமுக்கு தான் சரியா போய் நிற்கிறேன். அவ்வளோ ஒரு அவசரப்பட்டு தான் போகிறேன். ஆனால் இப்போ வந்து நம்முடைய பாடல் வந்து வரப்புன்னு சொன்ன உடனே வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னே வந்துட்டோம். இப்போ இன்னுமே வந்து யாருமே வரல. சரி, ஓகே மேனா விட்டா பேசிக்கொண்டே இருப்பேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து நம்முடைய தம்பி தினுவும் வந்து வராரு, டிரெக்டர் தம்பி, மற்றவங்களோட உறவுகளும் வராங்க. அவங்களோடையும் பேசிட்டு அப்போ நாமளும் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து இருந்து பாடலை அதோட திரைப்படத்தையும் பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுற மற்ற விடயங்களை பார்த்தீங்களா ஐயா? வேற பாட்டு தினு தான் டிரெக்ட் பண்ணிட்டேன். நிக்கி தான் படிச்ச அந்த பாட்டு. நம்மளோட படம் மியூசிக் டைரக்டர் அதுதான் படித்தது அந்த பாட்டு. இதுதான் ஆக்ட் பண்ணி
பாருங்க இதுல வெயிட் பண்ணிருக்கேன் தெரியுமா நீ எங்கட படத்துல ஃபுல்லா டிராவல் ஆகுறாரு சாவடி நான் உங்களுக்கு வெயிட் பண்ண போறேன் போட்டீங்க நன்றி அண்ணா தேங்க்ஸ் அண்ணா இல்லையா இப்ப சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வந்துருக்கீங்கண்ணா வீடியோ கலர் பண்ணுங்க யாரு கலர் வேணுண்ணா நன்றி அண்ணா என்ன நேரடியா வந்து நன்றி அண்ணா தேங்க்யூ மெல்லாவெளி மக்கள் நாம கூட சப்ஸ்கிரைபர் தேங்க்ஸ் அண்ணா உங்களை பாட்டு எல்லாம் மாத்தி நல்ல நல்ல குரல் நல்ல நாளைக்கு வெள்ளவாடி சின்னவத்தை வெள்ளவாடி விளையாடி தான் அனுப்பி விடுவோம் திருவள்ளி நீங்க எடுத்து அந்த ஒரு ஸ்கிரீன் பிளேல போய் அப்படி கடைசி அந்த முடியும் அதுக்குள்ளே ஒரு படம் காட்டி படம் தான் நடிப்பு அந்த மாதிரி நான் இப்படி சிறுவள்ளி பாட்டப்பட்ட ஒரு 60 கடவுளே பாதுகாப்பு தெரிகிற அடக்க பெற வாழ்க்கை நடக்கிற உண்மை சம்பவம் தான் பாட்டு படம் இல்லை இல்லை வேற எடுக்குது படம் எடுக்க பாவே ப்ரொடியூசர் ஓகே படம் எடுக்கிறான் படத்துக்குரிய பாட்டு ஆல்பம் சாங் மிஸ் டைரக்டர் மாதிரி பல்வேறு கதாபாத்திரத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க கதாபாத்திரம் ஐயாக்கு இந்த மாதிரி கதாபாத்திரம் போட்டு ஓடு மாட்டா அப்ப நாங்க ஓபன் நீங்க தான் ஓபன் கடவுளே எவ்வளவு 1200 ரெண்டுக்கு 1200 சேஞ்ச் இருக்கா நன்றி அண்ணா நன்றி 300 கொடுங்க 2 பேரா சரி ஓகே நாங்கள் இப்போ திரையரங்குள்ளே வந்தாச்சு முன்னுக்கு ஸ்க்ரீன் இருக்குது தியேட்டருக்குள்ளே வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீல் இப்படி சொல்கிறேன் அதோட நம்முடைய கதாநாயகி எல்லாம் வந்திருக்காங்க கேம்பஸ் பிள்ளைகள் எல்லாம் சரி ஓகே அவங்க கூட அமர்ந்திருந்து பார்க்க போகிறோம் அதோட நிறைய ரசிகர்கள் மக்கள்லாம் வந்து கொண்டு இருக்காங்க அதோட டீம் ஆதர் அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண டெக்னீஷியன் என்டையர் டீம் எல்லாருமே வந்து வந்துருக்காங்க இப்படி சொல்கிறேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எக்ஸைட்மெண்ட் நிறைய பார்ப்போம் ஓகே நம்பி வணக்கம் எப்படி சும்மா இருக்கீங்களா? ஓமண்ணா வணக்கம் சும்மா இருக்கிறேன். நீங்க எப்படி? நல்ல சுகம் என்னன்னு சொன்னா நல்ல சந்தோஷமா இருக்குது. அவங்களோட ஃப்ரெண்ட் அதாவது நிஷாயினி ஹீரோ நடிச்சிருப்பாங்க ஸ்ரீவள்ளி. அப்ப அவங்களோட சேர்ந்து அந்த டீம் ஃபுல்லாக வந்திருக்காங்க பல்கலைக்கழக மாணவர்கள். ஒரு சந்தோஷம் தான். இப்போ திரையரங்கில் ஸ்க்ரீனில் வந்து வர பெரிய ஒரு விஷயம். முதல்ல எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் நடிச்சிருக்கிறா. அப்போ அதை பார்க்குற சந்தோஷத்தில் வந்துருக்கிறோம் எல்லாரும். நிஷாட்ட கொடுங்க மைக்கு. நிஷா என்ன மாதிரி எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸ்ரீவள்ளி சாங் பக்கத்துக்கு தானே வந்து அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாப்போம். இல்ல வார படத்துக்கு போயிருந்தோமா அப்ப நினைச்சேன் நம்பிட்டு பாட்டும் இப்படி பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. பெரிய ஸ்கிரீன்ல வர போறோம். ஓ சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். எனக்கு என்ன பேசுறது தெரியல. ஃபர்ஸ்ட் டைம். ஓகே பாப்போம் என்ன நடக்குது. ஹலோ பெரிய ஆலமரம் ஆலமரத்தை கிட்ட மல்டி ஷாப் கடை இருக்கு. அதுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நானும் ஒரு வருமா
நீங்க சொன்ன இடம் வந்துட்டு ஓகே தேங்க்ஸ். காலடியில் தவம் கிடந்த என் காதலோ உன் பாதச்சுவடுகளை முத்தமிட்டு முத்தமிட்டு சேர்த்துக் கொண்டிருந்தது அன்பே.
என் உயிர்கூட்டில் உன்னை சுமந்து நான் தவம் இருக்க நீயோ இன்னொரு காதலை மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்தாய். நீ எதையோ தேடியோட நான் உன்னையே நினைத்து வாழ உன்னை நேசிக்கிறேன், உன்னை சுவாசிக்கிறேன், உன்னையே யாசிக்கிறேன் காதலனே. வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். அந்த சிலோன் ஸ்ரீவள்ளி பாட்டு போனது அது என்ன மாதிரி? சிலோன் ஸ்ரீவல்லியா? ஆக்சுவலி நான் வந்து ஆல்ரெடி பாட்டு வந்து நான் வந்து வீடியோ சாங் பார்த்தேன். ஸோ எனக்கு அதில் வந்து நிறைய விஷயம் எனக்கு இம்பாக்ட் புரியலைன்னா விஷுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இங்கே வந்து பார்க்கும்போது மெஸ்ஸிவாக இருந்துச்சு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவலி நான் வந்து என் படத்தோட நான் எக்ஸைட்டாக இருந்தது தினோட பாட்டை பார்க்கறதுக்கு தான் பெரிய ஸ்க்ரீனில் நான் ஒரு ஸ்க்ரீனில் ஒர்க்காக செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ ஆக்டிங்காக இருக்கலாம், டிரெக்ஷனாக இருக்கலாம், அதில் பண்ண அவ்வளோ பேருமே டாப் நாட்ச். ஏன்னா ரீசென்ட்லி நானும் நிறையா பாட்டுகள் பார்த்துட்டு இருந்தேன். அந்த வகையில் இந்த பாட்டு ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட், எல்லாத்துலேயுமே மியூசிக்காக ஆக்டிங்காக பெரிய ஹை ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால் அடுத்தடுத்த பாட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சிலோன் ஸ்ரீவள்ளி பாட்டு போட்டோம், அது என்ன மாதிரி? அதை பற்றி கொஞ்சம் ரிவ்யூஸ். சிலோன் ஸ்ரீவள்ளி பாட்டு போட்டோம் தானே, அதில் அதை பற்றி கொஞ்சம் ரிவ்யூஸ். அந்த சாங் வந்து உண்மையாகவே நான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கும்போது ஏதோ ஒரு இந்தியன் சினிமான்னு சொல்கிறது வந்து அங்கே இதை விட ரொம்ப தரமான படைப்புகள் வர்றதுனால சொல்கிறேன், அதை கம்பேர் பண்ணி. ஸோ அந்த அளவு இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த எடிட்டிங்காக இருக்கட்டும், டிஐயாக இருக்கட்டும், அந்த மேக்கிங்காக இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வோக்கல்ஸ், மியூசிக் அமேசிங். எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சது. எனக்கு உண்மையாகவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. என்னென்னா ஓகே, ஸ்ரீலங்காவில் பட்டிக்லோவில் இப்படி ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே பெருமையாக இருக்குது எனக்கு. ஸோ ஐ லவ் இட் டோட்டலி. கடைசி கட்ட எதிர்பார்த்தீங்க அது அப்படி நடக்குமான்ட்டு? லாஸ்ட்டில் வந்து நான் உண்மையாகவே எதிர்பார்க்கல. நான் நினச்சேன் அவங்க லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவரும் போகும்பொழுது ஓகே 2 பேரும் சேருவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த ட்விஸ்ட்டு வந்து உண்மையாகவே எதிர்பார்க்கல. அண்ட் அந்த டைம் அந்த பாய் கொடுத்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி இதேவெல்லாம் அப்படியே உருகி போக தொடங்கிருச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. தேங்க்யூ. அந்த சிலோன் ஸ்ரீவல்லி பாட்டு ஆக்சுவலாக அந்த பாட்டில் வந்த ஹீரோவுக்கு நான் பெரிய ஃபேன். செம்ம ஆக்டிங், நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரு 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 நெக்ஸ்ட் லெவல் ஆக்டர். அண்ட் அந்த பாட்டோட லிரிக்ஸ் சூப்பர், வேற லெவல். ரைட், தேங்க்யூ. கட்டாயம் அந்த பாட்டு வந்தோடனே நானும் லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. என்னன்னா உண்மை சட்டப்படி இருந்துச்சு. நான் இதுவரைக்கும் பார்த்ததுல இலங்கையில் எடுத்த ஒரு வீடியோண்டா வேற லெவல். என்ன அண்ணோட கடைசி அந்த மூவ்மெண்ட் நான் பார்த்தனா வேற லெவல். நான் நினைக்கல கடைசியாக ஃபெயிலியர் நம்ம காட்டுவாங்க. திரும்ப இன்னொரு ஃபுல்லாக வருது பார்த்தீங்களா, அதுதான் வேற லெவல். அண்ணா சட்டப்படி வேற லெவல். சிலோன் ஸ்ரீவள்ளி பாட்டு அதுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு, வித்தியாசமானதாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தது. இப்படியான பாடல்கள் வந்து உண்மையாகவே பாட்டுகள் வரணும்ன்றது நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஜப்னாவில் எத்தனையோ பாட்டுகள் வெளிவருது, ஆனால் இங்கே இப்படி வரக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான இருந்தது. நல்ல ஃபோட்டோஜெனிக்கான ஃபேஸஸோட ஒரு ஆக்கள்லாம் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் டீமுக்கு. தேங்க்யூ. நான் பார்த்தேன், எனக்கு தினம்லாம் தெரியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். பெரிய ஸ்க்ரீனில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அப்புறம் வந்து நடிச்சிருந்தவங்க ஆக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. எக்ஸிக்யூஷன், ஃபில்ம் மேக்கிங், கலரிங் எல்லாமே அமேசிங். நிசாந்தினி வாங்க, இந்த சிலோன் ஸ்ரீவள்ளி பாட்டில் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க, அந்த அனுபவம் என்ன மாதிரி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு தியேட்டர்ல சாங் போடுறேன்னு சொன்னாங்க. இப்போ அதை பார்க்க ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நானும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். என்னது எதிர்பார்த்தேன், எப்படி சொல்றது, பெரிய ஸ்கிரீன்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. முதல்ல உங்களோட படம் வந்து பெரிய ஸ்கிரீன்ல வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் டைமா நான் நடிச்சிருக்கேன். அதை விட பெரிய ஸ்கிரீன்ல நான் பார்ப்பேன் அப்படிங்கிற நான் எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.
சாங் நல்லா இருக்குது, ஆக்டிங் சூப்பராக இருக்குது, ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த கடைசியில் வந்து சோகம் வந்து கொஞ்சம் எங்களையும் கொஞ்சம் கவலைக்கூடமாக்கிட்டது. பெஸ்ட் ஆஃப் லக், இன்னும் பாட்டில் எடுங்க, நல்லா இருக்கு. இந்த சிலோன் ஸ்ரீவள்ளி பாட்டு போட்டிருந்தோம், அது என்ன மாதிரி அதுக்கு ஒரு ரிவ்யூ சொல்லுங்க. பாட்டு நல்ல சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா நல்ல ஒரு ஸ்டோரியை வச்சிருக்கிறாரு. எதிர்பார்க்கல அந்த லாஸ்ட்டாக அந்த டேர்னிங் பாயிண்ட்டே வந்து இன்னொரு மெட்டாவை லவ் பண்ணுறது தான் நல்லது. அதே ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் அந்த பாட்டை எடுத்திருக்கிறாரு. தினக்கும் வாழ்த்துக்கள். மெட்டது நடிகர்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ அண்ணா. இந்த சிலோன் ஸ்ரீவள்ளி பாட்டு போட்டிருந்தோம், அதை பற்றி ஒரு ரிவ்யூ சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லணும். அது வேறு லெவல் பாட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த பாட்டு இப்படியான ஒரு நம்ம இளைஞர் தமிழ் சினிமாவில் இப்படியான பாட்டுகளை பார்க்குறது நிறைய பேர் வந்து இந்தியன் சினிமா பாட்டுகளை தான் பார்க்குறாங்க. ஸோ நம்ம நாட்டில் பாட்டிலே இப்படி லவ் சாங்ஸ் ஒன்று பார்க்குறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இன்றைக்கு நான் பார்த்த பாட்டு வந்து எனக்கு நல்ல ஒரு எமோஷனை கொடுத்தது. நானும் லவ் பண்ணதே கிடையாது, ஆனால் இதை பார்க்கும்போது நம்ம லவ் பண்ணணும் ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்குள்ள வருது. அதில் அடித்து அவ்வளோ பேரும், அதில் அந்த ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லவ் பண்ணுற அவனாக இருக்கட்டும், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எமோஷனாக இருந்துச்சு. அவர் நடிப்பு வந்து எமோஷன் நல்லா கொடுத்துச்சு. அது ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. அப்படித்தான் வேணும். ஒரு இளைஞர் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு பாட்டு எமோஷனல் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக எங்களாலையும் கொடுக்க முடியும் என்ற ஒரு அங்கீகாரம் எங்களால் முடியும். 100% எங்களால் கொடுக்க முடியும்ன்றது இந்த ஸ்ரீவள்ளி பாட்டு மூலமாக நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு மியூசிக் டைரக்ட் மட்டும் இல்லாமல் சினிமா கொடுக்கும் எல்லாம் நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது, டைரக்டர் வேறு லெவலில் செஞ்சுருக்கார் பாட்டு. ஸோ இது மாதிரி ஸ்ரீவள்ளி 2 வந்தால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துச்சா நல்லா இருக்கும். அப்படியே அவங்க நடந்து போகிறாங்க, அப்படியே அதில் 2ல் அடுத்த அவர் லவ் ஸ்டோரி அப்படியே வந்துச்சேன்டா இன்னும் எதிர்பார்க்கலாம். பாட்டு 3 எல்லாம் வருதாண்டா. நம்மளோட பாட்டுலேயும் பாட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பாட்டு 100% எல்லாருக்கும் காதலர்களுக்கும் போய் சேர வேண்டும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சேராத காதல் கூட இந்த பாட்டை பார்த்து சேரும். ஸோ அதாவது வாழ்த்துக்கள் டீம் அவ்வளோ இருக்கும். தேங்க்யூ. ஸ்ரீவள்ளி பாட்டு போட்டிருந்தாங்க, அதை பற்றி கொஞ்சம். ஆமாம், எப்படி சொல்கிறது, நான் பாட்டு பார்த்தேன். உண்மைக்கும் பாட்டு நல்ல ஒரு ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர்லாம் எடுத்திருந்தாங்க. அடுத்தது தினுமகேந்திரன் நல்ல பெஸ்ட்டாக அவரோட இயக்குனரை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ அடுத்தது மக்கள் நாயகன் நல்ல பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ இப்படியான ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் நிறைய வரணும். எங்களது மண்ணுக்கு மட்டும் இல்லை, இலங்கையில் இருக்கிற தமிழ் சினிமா துறையில் எல்லாருமே இப்படி கொண்டு வந்து அவங்களோட திறமையில வெளிக்காட்டணும் என்று சொல்றது என்னோட கனவு. ஸ்ரீவள்ளி ஹீரோ ஸ்ரீவள்ளி வந்து இலங்கையில் எடுக்கப்பட்ட ஒரு ஆல்பம் சாங். அதாவது சிங்கள துறையில சிங்கள ஆல்பம் சாங் அந்த உருவாக துறையில பல படைப்புகள் சரியான ஸ்கிரீன் பிளேயோட அந்த இதுகள் இருக்கும். பாட்டு ஆல்பம் சாங் கூட ரசிக்கக்கூடியது. நான் கூட சிங்கள ஆல்பங்கள் ரசிக்கிறேன். அந்த பாணியில நமது கிழக்கிழங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயக்குனர் திருமகேந்திரன் அவர்கள் வித்தியாசமான முறையில் அந்த ஸ்ரீவள்ளி அந்த பாடல் எடுத்திருந்தார்கள். அதாவது இந்த பாடல் வந்து பல உணர்வுகளை ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள வெளிப்படுத்து. ஸ்டார்டிங் வந்து ஒரு பெரிய ஒரு என்ஜாய் போய் அது ஒரு சந்தோஷமான இதில் போய் திடீர்னு ஒரு சோகத்தை உண்டாக்கும். இப்படியான சோகத்தை பல இளைஞர்கள் விரமா இளைஞர்கள் என்னமாய் இளைஞர்களை தாண்டி ஒரு நடுநிலையான இளைஞராக இருக்கின்றவர்கள், அடுத்தது இளைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பல அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவத்தை திருமகேந்திரன் அவருடைய வாழ்க்கையிலே இப்படி சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அந்த சம்பவத்தை உண்மைக்குமே அடுத்ததால அந்த ஸ்ரீவள்ளி படைப்பு நிச்சயமாக அனைவரால் ரசிக்கப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படைப்பாக கடைசியில் அந்த சீனை எதிர்பார்த்தீங்களா? தெரியும், ஆனா இப்படிதான் வைப்பாங்கன்னு சொல்லாது யாருமே தெரியாது. நான் எதிர்பார்க்கல அந்த ட்விஸ்ட். நான் எதிர்பார்க்கல. நான் பார்த்தேன் அப்படின்னா படம் வந்து மக்கள் அவராக நடிக்கிறவர். அவரை வந்து ஒரு என்ஜாய் ஆனவர். அப்புறம் முஸ்பாத்தியா போய் இப்படியே போய் முஸ்பாத்தியா தான் போய் முடிய போதும். மற்றது நான் எதிர்பார்க்கல. அந்த அடுத்த கடைசி கட்டத்தில் அவ வந்து இப்படி ஒரு ஸ்டோரி வச்சு அந்த இந்த பாட்டு இந்த ஆல்பம் சோங்கே ஒரு சின்ன ஷார்ட் பிலிம். அதாவது வந்து ஒரு சின்ன ஷார்ட் பிலிமை திருமகேந்திரன் வித்தியாசமான கோணத்தில் அந்த கலை முயற்சியில் ஒரு வித்தியாசத்தை பயன்படுத்தி ஆல்பம் சாங்கே ஒரு ஷார்ட் பிலிம் நடத்திக்காரு. அந்த குழுவினருக்கு அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது நிச்சயமாக. நான் இந்த பாட்டை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 160 சதவீதத்துக்கிட்ட 60 சதவீதத்துக்கு மேலே சொல்லலாம். தொடர்ச்சியாக இப்போ நான் இந்த பாட்டை கேட்டிருக்கேன். அந்தளவுக்கு ரசிக்கக்கூடிய பாட்டாகும். இப்போ நாம் செய்கிற வீடியோக்குள்ள கூட சின்ன வீடியோக்குள்ள கூட இந்த பாட்டை கேட்டுத்திருக்கிற மாதிரியான அந்த
காட்சியை தான் வைக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த பாட்டு மக்கள் மத்தியில் ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. கூட ரசிக்கக்கூடியது. குழுவின் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரியா ஓகேயா நல்லா இருந்த பாட்டு அந்த அண்ணோட ஆக்டிங்கும் சரி அவர் அந்த ரியாக்ஷன் எல்லாம் நல்லா இருந்தது. மோஸ்ட்லி அது என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டான அந்த படப்பட அந்த பாட்டு செஞ்சது அது உண்மையாக இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நேச்சுரல் பிளேஸுக்கு போய் ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல ஒரு வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. சரி சரி சிலோன் ஸ்ரீவள்ளி பாட்டு போட்டாங்க, அதை பற்றி ஒரு ரிவ்யூஸ் ரியலாக நடக்கிற அதாவது என்ன சொல்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது நடக்கிறதுன்றதுக்கான ஒரு கதை அது. நல்லா இருந்தது படம். அந்த பாட்டு பாட்டு அடுத்தது வந்து அந்த எடுக்கப்பட்ட விதம் நல்லா இருந்துச்சு. நடிகர்கள் அதில் நடிச்சிருந்தவங்களோட நடிப்பு நல்லா யதார்த்தமாக இருந்தது. ஒரே ஒரு விஷயம் அந்த ட்ரெஸ் கோட் கொஞ்சம் பார்த்துருக்கேன். மற்றபடி அதில் நல்லா இருந்தது. வாய்ஸ் நல்லா இருந்தது. அந்த கண் ஆக்ஷன்ஸ் எல்லாரோட கண் ஆக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. யதார்த்தமாக ஒரு அட்ரஸை மட்டும் கேட்டுட்டு போங்க, அதுக்கு பின்னாலே போனா வாழ்க்கை இப்படித்தான் போயிடும். வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. மேலும் வேற ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு வாழ்த்துறேன். ஓகே சொல்லிட்டு போறேன். சில கிராமத்துல சொல்லுமா அப்படின்னு சொல்றேன். அந்த விஷுவல் வந்து நமக்கு சரி இந்த அவங்கள கும்பிடு. நீங்கெல்லாம் நிசாந்திரி ஃப்ரெண்ட்ஸா? எஸ், ஒன்னதான் படிக்கிறேன் எல்லாரும். சரி இந்த சிலோன் ஸ்ரீவள்ளி பாட்டு போட்டிருந்தாங்க, அதை பற்றி கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட் எப்படி நடிச்சிருந்தான்றது ரிவ்யூ எல்லாம் சொல்லுங்க. ரிவ்யூவில் சொல்கிறேன்னா வந்து நல்லா தான் செய்யிருந்தாங்க எல்லாம். நேரை விட வீடியோவில் கொஞ்சம் எடிட் பண்ணியிருப்பாங்க. அதில் நல்லா அழகாக இருந்தாங்க. இதுல யாரு ஹீரோயின் எனக்கு இன்னும் விளங்கல. முதல் வந்த அழகா கடைசியா வந்து இவங்களா இல்ல இவங்க தான் ஹீரோயின். அதுல அப்படின்னு இல்ல, அவங்களும் ஹீரோயின் தான். மற்றது பரவாயில்ல, நல்லா செய்திருந்தாங்க. நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே உங்களோட, என்ன மாதிரி நடிச்சிருந்தாங்க? நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்ல ஃபீல் ஒன்று கொடுத்துச்சு சாங் வந்து. அது என்ன சொல்கிறேன்னா அந்த ஃபோனில் பார்க்குறத விட ஹெட்செட்லாம் அடித்து கேட்கும்போது ரிலிக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நிஷா நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தா. அந்த கடைசி கட்ட திருப்பு முனையை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அது எதிர்பார்க்கல. நான் யாருக்கு நாங்கள் நினச்சோம் அண்ணாவா இருக்கும் போல, அப்படி தான் கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஃப்ரெண்டு தான் வந்து ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண தான் இவன் லெட்டர் கொடுக்குறா அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா இவன் ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கான்னு அப்போதான் தெரியும். இது எனக்கு எந்த ரியல் லைஃப்ல நடந்த மாதிரி இருந்தது. இந்த சூட் வந்து எந்த கதையோட சம்பந்தப்பட்ட மாதிரி இருந்தது. சரி, இது எடிட் பண்ணி கொஞ்சம் போடுறலாம். இதுக்கு சோக பாடலாம் போட்டு ஸ்ரீவள்ளி சாங் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஸ்ரீவள்ளி சாங் வந்து என் ஃப்ரெண்ட் நிஷா தான் நடிச்சிருக்கிறா. அவன் நல்லா நடிச்சிருந்தா. அதில் மற்றது அந்த அண்ணாவோட ஆக்டிங், சாயக் அவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பாட்டு வந்து நல்லா என்ஜாய்மெண்ட்டாக போய் கொண்டிருக்க மாதிரியே இருந்தது. அந்த கிராமப்புற சூழலில் நல்லா இருந்துச்சு. அந்த விஷுவல் எல்லாம் நல்லா இருந்துச்சு. மற்ற வந்து அந்த கடைசியில் வந்தது பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு இதாக இருந்துச்சு. நீங்கள் போய் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது அது ஓகே, நல்லா இருந்துச்சு. மொத்தமாக நல்லா இருந்துச்சு. அந்த கவிதையும் நல்லா இருந்துச்சு. சிலோன் ஸ்ரீவள்ளி நீங்க தான் செஞ்சிருக்கிறீங்க, ஆக்ட் பண்ணிக்கிறீங்க. அது என்ன மாதிரி உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? எப்படி சொல்றது, இப்போ நம்மளாம் தியேட்டர்ல வருவோமான்னு மாதிரி பெரிய கனவு கண்டு அது ஸ்க்ரீன்ல வரும்போது நம்மளோட கேமரா என்னோட வீடியோ எடுத்து கொண்டு இருந்தார். எனக்கு அந்த இடத்துல எமோஷனல் ஆகிட்டு என்ன செய்யறேன்னு தெரியாம போயிட்டுது. அதோட நம்முடைய இந்த படமாக்கு வந்தவங்க கூட ஒரு சில நம்மளை தெரிஞ்ச முகங்கள் அந்த விசில் அடிச்சாங்க, சத்தம் போட்டாங்க. நிஷா எல்லாம் வரும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் அது எம்மையில ஹாப்பியாக இருந்தது. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. தம்பியை தான் வந்து நான் இந்த ரிவ்யூ எடுக்க விட்டு நான் இப்போ சிலோன் ஸ்ரீவள்ளி பாட்டு அப்படி இருந்தீங்கன்ற கேளுங்க. இப்போ நம்ம கேட்கறத விட இன்னொரு கேட்கணும். தம்பி வந்து என்னட்டே கேட்கார். மீது வேற இல்லை தம்பி நல்லா இருந்துச்சு. உண்மையாவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே உங்களை முதலேருந்தே பார்த்துட்டு வரோம். நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க. எல்லாம் நல்லா எல்லாரும் அந்த கைதந்தாங்க, அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க. அதோட என்ன சிரிப்பு நல்லா இருந்தீங்க, அழுகை நல்லா இருந்தீங்க எல்லாம் சொன்னாங்க. மாரி அதில் அந்த வார்த்தையெல்லாம் வந்து நேரடியாக ரெண்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்குது. அதில் ஒரு அக்கா சொல்லிட்டு போகிறா தானும் அழுதுட்டாவும் சேர்ந்து அப்படின்ட்டு நீங்கள் அழும்போது அப்படின்ட்டு என்ன அவங்களும் வந்து உணர்வுக்குள்ள அப்படியே ஃபுல் அடிக்ட் ஆகிட்டாங்க. நம்முடைய உறவுகள் ஆதரவெல்லாம் ஏதோ ஒரு வகையில் இந்த இடத்த வந்து இன்றைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்குது. அடுத்தடுத்தும் நம்முடைய படைப்பு வெளியில் வரணும். அதுக்கு எல்லாமே வந்து நம்முடைய உறவுகள் தான் பார்ப்போம். சரி, நாங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு எப்படி இருந்தீங்க பார்க்கும்போது? உங்களோட ஃப்ரெண்ட்லியா அப்படி சொல்லிட்டு எல்லா சரி, ஓகே. வீடியோ எடிட் பண்ணும்போது பார்க்க சரி இல்லை.
சரி ஓகே நாங்கள் இப்போ இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். மேலே வேற லெவல் ஒரு அனுபவம். நிஷா வாங்களே வாங்க. அப்போ நாங்கள் இந்த வீடியோவில் முடிக்க போகிறோம். வேற ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? ஒன்றும் இல்லை. யூடியூப் சேனல்ல போடுறேன்னு சொன்னாங்க. இப்போ நான் நினைச்சேன் தியேட்டர்ல போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ சாங் வந்து 2 கிழமை கூட இல்லை, தியேட்டர்ல பார்க்கறது சான்ஸ் கிடைச்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே. இப்போ என்னன்னு சொன்னா இப்போ எனக்கும் வந்து அந்த வார்த்தைகளால் கதைக்க வரல. இப்போ நிறைய இடங்களில் நம்ம பேசி தெரியும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு எப்படி சொல்றேன், எனக்கு அந்த வார்த்தையே வரல. அப்படி ஒரு எமோஷனல் ஆயிடுது. என்ன எமோஷனல் தெரியாம இருக்குது. அழுறதா அழுறதா இல்லை சிரிக்கிறதா என்னன்றது தெரியுது. அப்படி ஒரு இதாக இருக்குது. அப்போ இங்கே பார்வையிட வந்து அனைவருக்கும் நன்றி. நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தீங்க, தெரிவிச்சிருந்தீங்க. பார்ப்போம் அடுத்த படைப்பு கண்டிப்பாக சந்திப்போம். தம்பிக்கு நன்றியா. அவருக்கு இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.